அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாட்பொழுது அனைவருக்கும் மிகவும் அற்புதமான நாளாக அமையும். அதாவது சித்திரை பௌர்ணமி, அதாவது சித்ரா பௌர்ணமி என்று சொல்லப்படும் முழு நிலா இன்றைய நாள் நிறைய விசேஷங்களும் நிறைய வழிபாடுகளும் நடக்கும் காலமாக கருதப்படுகிறது. இதனை தொடர்ந்து ஜோதிடத்தை கடந்த ஆன்மீகம், அதாவது ஜோதிடமும் ஆன்மீகமும் இரு கண்கள் போல நமக்கு இருக்கின்றன. ரயில் பாதை போல இரண்டும் பிரியவும் பிரியாது, இணையவும் இணையாது, ஒரு சமதளத்தில் பயணிக்கும். ஜோதிடத்தை கடந்த ஆன்மீகம், அதாவது இன்றைய நிலை, இன்றைய இந்த பதிவில் ஒரு சிறிய ஆன்மீக தகவலும் மற்றும் அடுத்து வரும் பதிவுகளில் ஜோதிட விளக்கங்களும் வெளிவரும். நாம் எத்தனையோ விஷயங்களை ஜோதிடத்தில் பேசுகின்றோம், பார்க்கின்றோம், கேட்கின்றோம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் ஒன்றானவையே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அனைத்திலும் பக்குவப்பட்டு, அனைத்திலும் அனுபவப்பட்டு ஒரு முதிர்ச்சி நிலை வரும்பொழுதுதான் ஒருவருக்கு தன்னை அறிதல் என்பது நிகழும். ஒருவன் தன்னை அறிந்துவிட்டால் அதன் பிறகு அவருக்கு வெற்றியும் அல்ல, தோல்வியும் அல்ல. இங்கு அனைத்தும் சமமாகவே அவருக்கு கிடைக்கும். தன்னை அறிதல் என்பது மிகவும் ஓர் அற்புதமான விஷயமாக நிறைய மகான்கள் நமக்கு சொல்லி உள்ளார்கள். ஒன்றுமே இல்லாத ஒரு சில விஷயங்களுக்கு நாம் மிகப்பெரிய ஆட்டம் போடுவதும் மிகப்பெரிய ஒரு எமோஷ்னல் ஆகுவதுமாக தான் இந்த பூமி நம்மளை சுற்றி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உள்ளன. ஐம்புலன் அடக்குதல், ஐம்புலன் அடங்குதல் என்ற இரண்டுக்கும் பல வேறுபாடுகள் உள்ளன. தன்னை அறிதல், அதாவது இந்த ஐம்புல அடக்கம், ஐம்புலன் அடங்குதல் என்பது ஒருவன் தன் குடும்பத்தை விட்டுவிட்டோ, தன் குடும்ப வாழ்க்கை இல்லாமலோ, வெளியில் சென்று மலை காடு என்று அலைந்து திரிந்து சந்நியாசம் போகவோ இதை நாம் குறிப்பாக பயன்படுத்தக்கூடாது. குடும்பத்தில் இருந்து கொண்டே நல்லொழுக்கமாகவும் நல்ல எண்ணங்களுக்காகவும் நல்ல செயல்களுக்காகவும் நாம் பயன்படுத்துவது என்பது மிகவும் அற்புதமான விஷயமாகவும் மிகவும் உண்மையான சந்தோஷத்தை பெறுவதற்காகவும் பயன்படும். ஐம்புல அடக்குதல், அடங்குதல் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு கதையுடன் நாம் விவரிக்கிறேன். இந்த மனதை அனைத்திற்கும் பழக்குதல், நன்மைக்கும் தீமைக்கும், நற்செயலுக்கும் தீமை செயலுக்கும் நாம் பழக்குவதே நம் மனம். நம் மனதே நம் மனதை பழக்குகின்றன அனைத்திற்கும்.
அதுதான். இதில் ஒரு வேறுபாடும் அல்ல. தெரியாமல் செய்துவிட்டேன் என்பதும் இந்த மனதின் உந்துதல் தான். தெரிந்தே செய்துவிட்டேன் என்பதும் இந்த மனதின் உந்துதல் தான். எதையும் தெரியாமல் நான் செய்வது அல்ல, தெரிந்தே செய்வது தான். அதை நாம் தீவிரமாக யோசிக்கும் பொழுதும் ஒரு சில உண்மைகள் நமக்கு தெரிய வரும். அதாவது மனம் அடங்குதல். ஒரு செயலை நோக்கி நாம் நகரும் பொழுது நமக்கு நன்மையாக இருக்கும் என்று எண்ணி அந்த செயலை நோக்கி நாம் நகர்வோம். ஆனால் அந்த செயல் பிறருக்கு தீமையாய் இருக்கும். இந்த உணர்தலும் இந்த புரிதலும் நமக்குள் இருந்துவிட்டால் கண்டிப்பாக நம் மனம் நமது பேச்சை கேட்கும், நமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அந்த மனதை அடக்குதல் என்பது அல்லது அடங்குதல் என்பதற்கும் உள்ள வேறுபாடு, ஜல்லிக்கட்டு களத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளை இளம் காளையர்கள் அடக்க நினைப்பது, அந்த ஜல்லிக்கட்டு காளை அங்கே அடங்காது. திமிரிக்கொண்டு அனைத்தையும் துவம்சம் செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு விலகி சென்றுவிடும். அதே ஜல்லிக்கட்டு காளை தன்னை வளர்த்தவரை, தன்னை பழக்கியவரை பார்த்தவுடன் அமைதியாய் நின்றுவிடும். இந்த போக்குத்தான் நம் மனதின் போக்கும். இந்த மனதை அப்படித்தான் நாம் பழக்க வேண்டும். ஐம்புல கட்டுப்பாடு என்பதும் அப்படித்தான் இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐம்புலன்களையும் அதன் போக்குக்கு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன் வசம் இழுத்து விட்டால் அந்த ஐம்புலனும் மன கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். பிறகு நாம் என்ன நினைக்கின்றோமோ அது நடக்கும், என்ன நடக்குமோ அதை தான் நாம் நினைப்போம். இதுதான் ஐம்புல கட்டுப்பாடு என்பதும் தன்னை உணர்தல் என்பதும். இது இன்னும் ஒரு சில விளக்கங்களோடு அடுத்து வரும் பதிவில் நாம் காணலாம். ஐம்புல கட்டுப்பாடும் தன்னை உணர்தலும் மிகவும் முக்கியமாக ஒன்றாக இந்த உலக வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது. நம் மகான்களும் பல ஆன்மீகவாதிகளும் அதை தான் குறிப்பாக சொல்லிவிட்டு சென்றுள்ளார்கள். நாம் அதையே கடைபிடிப்போம். பிரம்மாஸ்மி நமக. நன்றி, வணக்கம். ஓம் பிரம்மாஸ்மி நமக.